நெஞ்சில் குருவிருக்கும் படிக்கிற காலத்துல நடிக்காதனோ பாட்டு பாடாதனோ ஆயுது நம்ம பாட்டுக்கு தான் ஆம்பாஸ் கைவாக்கே ஆடுது. அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோமா? இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய கெஸ்ட் வர போறாங்க. அண்ட் குக் வித் கோமாளி அண்ட் நிறைய இவர் வராத சேனலே கிடையாது. அந்த சேனலே வரலன்னா கூட டிவிலே கண்டிப்பா இவர் வந்துவாரு. சாய் சக்தி ஒரு ஆய் சொல்லுங்க. சாய் சக்தி, சாய் சக்தி இஸ் ஹியர். சாய் சக்தி எப்படி மேல வாங்க. So please give a big round of applause to Sai Shakti. அட கை தான் தட்டுங்களே பாரு. சூப்பரா நிக்கிறீங்க எல்லாரும். எப்படி பண்றீங்க? இந்தியாலயே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கலர் வேஷ்டி சட்டை போடுறது சாய் சக்தி நீங்க மட்டும்தான். சூப்பர், ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்து என்னென்ன நிறைய ப்ராஜெக்ட்ஸ் குக் வித் கோமாளி பண்ணிட்டீங்க, நிறைய ப்ராஜெக்ட் சீரியல்ஸ் அது இதுன்னு பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் எவ்வளோ டெலிவிஷன் சேனல்ஸ்ல ஷோஸ் பண்ணியிருப்பீங்க? மேபி நான் இது ஒரு சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்ட், ஒரு 60 சீரியல்ஸ் பண்ணியிருப்பேன். 60 சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 7 to 8 ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருப்பேன். விஜய் டிவிலேயே ஒரு 4 ஷோ பண்ணியிருக்கேன். நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மேபி 20 இயர்ஸ் ஆகுது இண்டஸ்ட்ரி வந்து. சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரோட சப்போர்ட் தான். தேங்க்யூ ஸோ மச். 20 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. நீங்கள் அப்போ சைல்ட் ஆர்டிஸ்ட் கிடையாது, நீங்கள் இப்போ கூட சைல்ட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வந்ததுக்கு. ஸோ வந்து நியூ இயர் விஷ் உங்கள் வாயில சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் விஷஸ். லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. உங்களோட ஹாப்பினஸை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கோலை லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் லைஃப்பில் எப்பவுமே இருக்கும், அதை பாசிட்டிவாக மாற்றுறது உங்களால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. லைஃப்பில் கேப்டன் மாதிரி வாழணும்னு நினைங்க. ஏன்னா அவர் வாழ்ந்த பூமியை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவர் நம்மளை விட்டு மறைஞ்சாலும் நம்ம எல்லாரோட மனசில் இருக்கார். லைஃப்பில் சிறந்த ஒரு விஷயமே தர்மம் தானம் மட்டும்தான். அது ஹிந்து, அது முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின் எதுவுமே கிடையாது. அன்பை மட்டும் எல்லாருக்குமே கொடுங்க. இந்த வருஷத்துல இருந்து சந்தோஷமா இருக்கணும், நல்லா வாழணும், நினைச்சு வாழுங்க. கண்டிப்பா ஹாப்பியா இருக்கலாம். எவ்வளவு பணம் காசு கையில இருக்குன்னா இல்லைங்க, இருக்கிற காசை வச்சு வாழ்க்கையில வாழ முடியும்னா கண்டிப்பா வாழ முடியும். லைஃப்ல எல்லாருக்கும் மைனஸ் இருக்கும். எனக்கு கூட தான் வாய்ஸ் மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா நிறைய சேனல்ல என்னோட வாய்ஸை மிமிக்ரி பண்றாங்க. ஸோ லைஃப்ல உங்களால முடியுன்றத கான்ஃபிடென்ட்டா இருக்க, லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம். யாரை பத்தி எதை பத்தியும் கேர் பண்ணாதீங்க. உங்களோட வழி நீங்களே ரோட டிசைன் பண்ணி போயிட்டே இருங்க. மொத்தவங்களுக்கு முடியும் அப்படின்னா 10 ரூபாய் ஹெல்ப் பண்ணுங்க. யாருன்னா எல்லாருக்கும் தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க. லைஃப்ல இதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். கடைசி வரையும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சமூக நல கருதி வெளியிடுவோர் ஆட்சி மசாலான்ற மாதிரி நம்ம இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் 2024 வரையும் நம்ம இருக்கோம். ஸ்டில் லவ் ஆரோக்கியமா இருக்கும். எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்றோம் அப்படின்னா இதுதான் லைஃப்ல மிகப்பெரிய கிஃப்ட். இதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, காசு இருக்குலாம் இல்லை. நான் 30 வயசு ஆயிடுச்சு, ஆரோக்கியமா இருக்கேன். இதுதான் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு நம்புறேன் நான். உண்மை, சூப்பர். சொன்னது உண்மையிலேயே உண்மைதான். ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் 20 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில. ஸோ உண்மையிலேயே பெரிய விஷயம் என்னது, ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் எங்களோட ஃபேமிலி மாதிரி. ஸோ சூப்பர். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று நீங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஒரு வார்த்தை சொன்னீங்க, எல்லாருமே விட்டு கொடுத்து போங்கன்னு. இங்கே இருக்கிற எல்லா மனைவிகளும் விட்டு கொடுத்து போவாங்க. ஆனால் கடவுள்களால் முடியாது. இல்லை, அப்படி இல்லை. எப்பவுமே லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்குள்ள இருக்க ஒருத்தர் லவ் புரிஞ்சுக்கவே முடியும். சண்டை இல்லைன்னா லைஃபே போரா இருக்கும் இல்லைங்க. வேற லவ் இருக்கிறது பிரச்சனையே. நீங்க வேற இப்போ எனக்கு வந்து 2 குழந்தை இருக்கு, பெண் குழந்தை. லைஃப்ல ஒய்ஃப் கிட்ட எல்லாமே நான் விட்டு கொடுத்து போவேன்.
ஸ்டில் இப்போ ஒரு எங்க இருக்கிற என்னோட ஒய்ஃப் தான் என்னோட என்னை பார்த்துக்கிற விதம் தான். ஸோ ஹாப்பினஸ் தான் அதான். சூப்பர் டார்லிங், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். Thank you so much. ஸோ உட்காந்து இருந்து பார்த்துட்டு போனோம் பெர்ஃபார்மன்ஸ். Thank you. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. சக்தி கொடு சக்தி கொடு தீப்ஷி, சொல்லுங்க. ஸோ வந்து ஹவ் இஸ் யுவர் இந்த எப்படி இந்த உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு வந்து சன் மியூசிக்ல ஆங்கரா இருக்கீங்க. உங்களை பார்க்குற பசங்க எல்லாம் அவ்வளோ செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ஹவ் யூ ஃபீல் தட்? ஏங்க இப்ப என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? நான் தாங்க உங்களை கேள்வி கேட்கணும். பிகாஸ் வராங்க எல்லாருமே வந்துட்டு ரிசுபா ரிசுபா அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. நாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஸோ எஸ், ஆமாம், நம்ம ஈவெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிறைய ஆக்டர்ஸ்க்கு நீங்க கேட்குற வாய்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி முன்னாடி கேட்டீங்களா விஜய் சேதுபதி வாய்ஸ் லைக் பண்ணீங்களா? இல்ல அப்ப ஆக்சுவலா நிறைய பேர் என்ன விட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறீங்களா? இவர் வந்துட்டு அமேசிங்கா ஒரு வாய்ஸ் எடுப்பாரு. ஜி ஜி சரி, ஓகே ஃபைன். ஆல்ரெடி நீங்க மக்கள் சேதுபதி விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த ஷோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி நீங்க கேளுங்க. சேதுபதியா ஃபீல் பண்ணுங்க, கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க கேளுங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ரெடியா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னா விஜய் சேதுபதி சார் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். ஓகேங்களா? அதுதான் இப்போ கான்செப்ட். ஸோ விஜய் சேதுபதி சார் எப்படி இருக்கீங்க? இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க வந்து நீங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தையால வர்ணிக்க முடியல சார். மக்களை பத்தி நீங்க ஒரு 2 வரியில அவங்க கிட்ட இருக்க அன்பை பத்தி சொல்லணும், என்ன சார் சொல்வீங்க? இல்ல ஆக்சுவலா நம்ம ஊர்ல மக்கள்னாலே அன்பு தானே. அது எதுக்கு 2 வரியில சொல்லுங்க. மக்கள்னாலே அன்பு தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது இல்லையா? சார் நீங்க சொல்லுங்க சார், எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க இந்த மக்களுக்காக நியூ இயர் அன்னைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மக்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் தான், மற்றவங்க நோண்டாம நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம செம்மையா இருக்கும், ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சரியா? மற்ற பொருளுக்கு ஆசைப்படாம நம்ம பொருளுக்கு ஆசைப்படுவோம். எல்லாத்தையும் தாண்டி வாயில வந்து என்னைக்குமே சிரிச்சுன்னு சந்தோஷமா இருக்கும். மனசார நினைச்சாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதான் எப்படி தெரியும். Sweet. Thank you so much. So please give a big round of applause. Yes, first எல்லாரும் ஒரே நிமிஷம் நான் ஏதாவது கை தட்ட சொல்லிக்கிறேன். கை தட்டுறது எப்படி எல்லாருக்கும் தெரியுமா? ஏன் இப்படி கஞ்சத்தனமா பிஹேவ் பண்ணீங்க? நான் 1 2 3 சொல்றேன், ஒழுங்கா கை தட்டி மட்டும் காட்டுங்க. ரெடி? 1 2 3. மேல இருக்கிறவங்க கை தட்டுங்க, சும்மா வேடிக்கை மட்டும் பாப்பீங்க. கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கோம்ல. ஆல்ரைட், ஸ்வீட். Thank you. இல்ல ஆக்சுவலா நல்லா பேசுறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம மக்கள் வந்து எந்த விஷயத்துமே கஞ்சத்தனம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும் இல்லையா? ஸோ அதாவது அப்பப்போ கரெக்டாக செம்மையாக பண்ணுவாங்க. அதை எந்த மாற்றம் கிடையாது. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான், ஜாலியாக இருக்கு, சந்தோஷமா இருங்க. 2022 போனாலும் 2024 நமக்காக வேற லெவலில் வரும்போது நம்ம வீட்டில் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சந்தோஷப்படணும். இல்லை வந்து இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் வந்து நமக்கு ஒன்றும் கல்யாணமே அவளே கல்யாணம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் 2024 வேற லெவலில் இருக்கும். அது வந்து நம்மளால மறக்க முடியாத ஒரு வருஷமா இருக்கும். ஜாலியாக இருக்கும். நம்புங்க. லவ் யூ. சந்தோஷமா. தேங்க்யூ. பாய். Thank you sir. Thank you so much. Sweet. ரொம்ப நன்றி. ரைட். ரிசு பாய், நீங்க இப்ப சொல்லுங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுங்க? அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தோம்னா, நமக்காக நிறைய சிங்கர்ஸ், இங்க பாட்டு எல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்கறதுப்பா சூப்பரான அந்த மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு வர போடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம கூட வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க 2 3 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், அப்புறம் மேலே கூப்பிடுறேன். ஸோ நான் வந்து பார்த்து இந்த பையன் என்ன இன்ஸ்டாகிராமில் 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன், தம்பி சூப்பராக பாடுறப்பா, உனக்கு வேற லெவலில் நான் உனக்கு ஃபேனுப்பான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சேன். இன்னைக்கு அந்த பையன் வந்து பாடி 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 பெருசா இன்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர்ல பாடி உங்க எல்லாரோட மனசை பிடிச்ச பிரசன்னா எங்க இருக்க ஒரு ஹாய் ஒரு பிரசன்னா. எஸ் பிரசன்னா இன்னைக்கு நம்ம கூட நைட்டு கேக் வெட்டி கொண்டாடுற பாட்டு. கேக் வாங்குனீங்களான்னு தெரியல, சரி 12 மணி வரைக்கும் வந்து கொண்டாட போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம கூட இன்னொருத்தர் இருக்காங்க. ஸோ none other than உதய், நம்மளோட சூப்பர் சிங்கர், ஜீ தமிழ் சிங்கர் அண்ட் பிளேபேக் சிங்கர், 20 படத்துக்கு மேல பாடின உதய் நம்ம கூட இருக்கு. உதய், நான் வந்து ஆக்சுவலி வந்து உதய் வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும். பட் ஆனால் ரீசெண்டாக ஒரு ஷோவில் வந்து நிறைய ஷோஸ்ல பார்த்துருக்கேன், டிவி ஷோஸ்ல நிறைய லைவா வந்து ரீசெண்டாக ஒரு ஷோவில் கேட்டேன் ஒரு பாட்டு. ஐயோ உண்மையிலேயே சொல்றேன், லவ் பண்ணிட்டேன். அவ்வளோ ஒரு அழகான சூப்பரான வாய்ஸ் உங்களுக்கு. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்க பாட்டு கேட்டது மியூசிக் இல்லாம. கரெக்டா? எனக்காக ஒரு 3 லைன் மியூசிக் இல்லாம கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா. ரெடியா? எத்தனை சாங்ல வச்சிருக்கீங்க? சூப்பர். அதை நான் இங்க நின்று கேட்கணும்னு ஆசைப்படல, கீழே நின்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ நல்லதுதான். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இந்த பாட்டுக்காக. கண்டிப்பா நீங்க இன்னும் பயங்கரமா கை தட்டுவீங்க. ரெடி? தேங்க்யூ. ஓகே. மியூசிக் இல்லாம பாடுறது வேற பாட்டு, மியூசிக்கோட பாடுறது வேற பாட்டு பாடிடலாம்.
பிரதீப் குமார் எத்தனை பேருக்கு பிடிக்குங்க? சிங்கர் பிரதீப் சரியான வாய்ப்பு இல்லையா? ஸோ அவரோட ஒரு பாட்டு தான். அழகழகா அவ தெரிவா மெது மெதுவா விரி விரிவா விரி விரிவா எனக்கானவளே நீதான் கிட்ட வரியா தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா உடனே என்ன வதறி போனா சரியா இனிமே நானும் உயிரோட தனியா ஏன் சொல்லுவேன் ஏன் எங்கேயோ வளர்ந்தவரே